என்ன போலீஸ் வண்டி வருது? ஆஹா, கடைக்காரன் சொன்னது மாதிரியே மாட்டி விட்டானே. இப்போ கூட சொல்லிட்டு தானே வந்தேன். யோ கதாதுரையா? சார் 58 ரூபா தான் சார் கொடுக்கணும். இந்த மாசம் சம்பளம் வாங்கிடுவேன் சார். சொல்லிக்கிட்டு இருக்க கதாதுரையா? ஐயா வந்திருக்காரு. ஐயா நீங்களாச்சும் இந்த நியாயத்தை கேளுங்கய்யா. எதா இருந்தாலும் கதவை திறந்துட்டு பேச சார். 58 ரூபா டீ கடைக்காரன் கொடுக்கணும். அதுக்கு போய் உங்களை அனுப்புனா என்ன சார் நியாயம்? நமக்கே 1008 பிரச்சனை இருக்கு. இவன் 58லயே நிக்கிறான். கதவை திறயா? இல்லையா, எச்எம் யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. எச்எம் இங்க வரலாம்ல, போய் வர சொல்லு. சரியா? என்ன அந்த எச்எம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா? ஆமா சார், ரொம்ப தங்கமான மனுஷன் சார். இந்த பள்ளிக்கூடம் தான் சார் உலகம்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் ஏன் இந்த ஸ்கூல்ல இந்த மாதிரி பசங்க படிக்கிறாங்க? போய் கேட்டு தர. இவ்வளோ அமைதியா இருக்குன்னா ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பார். வணக்கம் சார். வணக்கம். சாரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணி. என்ன விஷயம்? உங்கள் ஸ்டூடெண்ட் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. என்ன கம்ப்ளைண்ட்? ஈவ் டீசிங். ஏன் ஸ்டூடெண்ட் மேலே ஈவ் டீசிங் கம்ப்ளைண்ட்? யார் ஸ்டூடெண்ட் பேர் என்ன? கலையரசன் +2. கலையரசனை கூப்பிட்டு. சரியா? உங்களுக்கு அவனை பற்றி நல்லா தெரியுமா? நல்லா. வரட்டும் சார். கலையரசனை தேடி போலீஸ் வந்திருக்கு. எச்எம் கூட்டு வர சொன்னார். ஏன் என்ன பிரச்சனை? யாரோ ஒரு பொண்ணை கேள்வி அனுப்பிட்டானா, போலீஸ் தேடி வந்திருக்கு. ஏய் கலை, போ. ஏன்டி இப்படி பண்ணிட்டாங்கப்பா? பாவண்டி அவன். எப்படாதடா விட்றா. பாத்தியா, அதான் அப்பயே சொன்னேன் வேண்டாம்னு. சி, இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னு பாரு. என்ன இருந்தாலும் இப்படி பண்ணிருக்க கூடாது. இவன் என்னடி பண்ணுவான்? ஐயா இதான் வந்துட்டேன். இவருதான் கலையரசன். என்னடா திமிரு ஜாஸ்தி ஆயிடுச்சா? நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? நான்லாம் எந்த தப்பு பண்ணல. தப்பு பண்ணாம தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறல. வாடா. டேய் படிக்க வந்தியா லவ் பண்ண வந்தியா? சட்டை இந்த வயசுல லவ் ஏற வண்டியில. உள்ள வச்சு உள்ள தான சரியா வரும். ஏற வண்டியில. போடா உள்ள. போ. வாங்க வாங்க. ஐயா வணக்கம். வணக்கம். உட்காருங்க. நான் தான் வக்கீல் சாமிநாதன். சொல்லுங்க. நம்ம தம்பி கலையரச விஷயமா அவங்கள பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். கலையரசன் என்ன பண்ணா? நல்ல பையன். ஒரு சின்ன விஷயத்துக்காக ஸ்கூலில் போய் பையனை அரெஸ்ட் பண்ணி கொண்டாந்துருக்கீங்களே. எதியா சின்ன விஷயம்? படிக்கிற பொண்ணுங்க பின்னாடியே சுற்றி வந்து லவ் பண்ணுறது, கையை பிடிச்சி இழுக்கிறது. பொண்ணை எதுக்கே பெத்தவன் அனுப்புகிறான்? வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே. படிக்கும்போதே வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி இருந்தால் பெத்தவன் விட்டுருவானா? கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான். ஐயா இவங்கெல்லாம் உள்ளூர்காரங்க தான். அந்த பொண்ணோட அப்பாவும் உள்ளூர்காரு தான். நாங்களாம் எங்களுக்குள்ள ஒன்று மணுமா பேசி பிரச்சனை தீர்த்துக்குருவோம். சரி. அந்த பையனோட வாழ்க்கையை கருதி ஐயா எங்க கூட அனுப்பிச்சு வச்சிங்கன்னா. யோ சுரேஷ், ஐயா அந்த கலையரசனை கூப்பிட்டு வா. என்னையா சொல்கிறான் அவன்? காலையிலேருந்து சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கா ஐயா. எவ்வளோ அடித்தாலும் பார்த்தீங்களா? உங்கள் இதில் தானே சொல்கிறாரு. இப்போ என்ன பண்ண சொல்கிறீங்க? ஐயா நாங்கள் தாயா பிள்ளையா பழகிக்கிட்டு இருக்கோம் ஐயா. எங்களுக்குள்ள பேசி தீர்த்துக்கிறோம் ஐயா. அவன் படிப்பு வீணாயிடக்கூடாது. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி அனுப்பி வைங்கய்யா. ஐயா அவன் படிக்கிற பையன் ஐயா, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க ஐயா. சரி எழுதி கொடுத்துட்டு போடா. என்னால எழுதிலாம் கொடுக்க முடியாது. நான் அந்த பொண்ணை லவ் பண்றேன், அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணுது. பாத்தீங்களா? உங்க எதிரிலே இப்படி பேசுறான். அதெல்லாம் முடியாதுங்க. ஐயா ஐயா வேணாங்க வேணாங்க ப்ளீஸ். வாழ்க்கை கிட்ட போயிருங்க. படிச்ச பிள்ளை வாழ்க்கை போயிருங்க. நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு கூட்டி போறோங்க. சரி வக்கீல்கிட்ட எழுதி வாங்கிடுங்க. எல்லாரும் கையெழுத்து போடணும். இங்க பாருங்க, நாளைக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க தான் பொறுப்பு. சரி சரி. அதுக்கு கேரண்டி சொல்லி எழுதி கொடுத்துட்டு அவனை கூப்பிட்டு போங்க. ஏய் படிக்கிற வேலையை பாடுறா. போ போ. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. போங்க போங்க. பையனுக்கு நல்ல புத்தி சொல்லுங்க. போ போ. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. பேசி தான் முடிவெடுக்கணும். ஏய் அண்ணா வந்துட்டார்ல. எல்லாம் ஒரு ஆளுன்னு பஞ்சாயத்து பண்ண வந்திருக்காங்க. ஆளு மண்டையும் வர்றேன் மாமா. எங்ககிட்ட சொல்லாமையே ஊரை கூட்டியிருக்கீங்க. கண்டியற உங்க பொண்ணை கூட்டிட்டு வரலையா? என் பொண்ணு எதுக்கு கூப்பிட்டு வரணும்? பஞ்சாயத்து எதுக்கு கூட்டியிருக்கு தெரியுமா? உன் பொண்ணு என்ன சொல்லணும்னு தெரிஞ்சுக்கலாம். ஏய் யாரு குடும்பத்துக்கு யாரையா பஞ்சாயத்து பண்றீங்க?
வழக்கமா நாங்க தானே பஞ்சாயத்து பண்ணுவோம். பங்காளி சத்தம் போட்டியாப்பா சக்தியை இழக்கிறீங்க. இங்க எது நடந்தாலும் அண்ணன் நான் இருக்கல. என்னடா சப்போர்ட் பண்றேன்னு சொல்றேன், சங்கம் இருக்கிறேன்றான். ஒரு ஓட்டை இழக்கிறானே. வாங்க வாங்க வாத்தியாரே. ஏய் இடம் கொடுங்கப்பா வாத்தியாருக்கு. உட்காருங்க வாத்தியாரே. என்னையா வாத்தியார் தான் வந்துட்டாரு, பஞ்சாயத்து ஆரம்பிங்க. மாமா, நீங்க எல்லாம் முடிவு பண்றதுக்கு இது ஒன்றும் வாய்க்கா வரப்ப பிரச்சனை இல்ல, என் குடும்ப பிரச்சனை. நான் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வருவேன். நீங்க இங்க ஊரை கூட்டி எனக்கு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்கு நான் பதில் சொல்லணும். ஊருக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குல்ல. உங்க பொண்ணு தான் லவ் பண்ணுதுன்னு அவன் சொல்றான்ல, அந்த பொண்ணை வர சொல்லி விசாரிங்க. நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு சபையில உட்காந்து எங்களுக்கு பஞ்சாயத்து பண்ற. இரு பஞ்சாயத்து முடியிட்டு. ஏங்க இந்த தருதல ஏதோ சொன்னாங்கிறதுக்காக எல்லாரும் பஞ்சாயத்து கூட்டி பேசிக்கிட்டு இருக்கீங்களே. நான் இந்த ஊருக்கு வந்து 17-18 வருஷம் ஆச்சு. எல்லாரும் ஒரே குடும்பமாக பழகிட்டு இருக்கோம். ஊருக்குள்ளே எந்த பிள்ளைக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லுவீங்க. இன்னைக்கு என் பிள்ளை ஒரு பிரச்சனை பண்ணாங்கிறதுக்காக போலீஸ் வரைக்கும் போயிட்டீங்களே, என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. அதையே பேசிட்டு பொண்ணை போய் கூட்டி வாங்கய்யா. ஏங்க பொம்பளை பிள்ளையெல்லாம் பஞ்சாயத்து கூப்பிட்டா நல்லா இருக்குங்களா? இவனை விடுங்க, இவன் ஆம்பளை பிள்ளை. அந்த பொண்ணை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாளை பின்ன அந்த பொண்ணு மற்ற பிள்ளைங்களோட சகஜமா பழக முடியுமா? அதுக்காக கலையை அப்படியே சும்மா விட்டுற முடியுமா? யார்கிட்ட என்னடா பேசிட்டு இருக்கீங்க? இதுக்கு மேல எவனாச்சும் பேசுனீங்கன்னா மனுஷனா இருக்க மாட்டேன். என்னப்பா நீ உனக்கு தான் பேசிட்டு பேசிட்டு இருக்கியா? நாங்க பிரச்சனையை முடிக்க நினைச்சிட்டு இருக்கோம், நீ பிரச்சனையை வளர்க்க நினைச்சிட்டு இருக்கியா? கடி வருவா வரதா அத சொல்லு. ஏய் யார் விட்டு போல எங்க வர சொல்ற? நீ ஏன் வர சொல்ற? நாங்க பேசுறோம். அதாவது நிறுத்துங்கடா. ஏய் தம்பி, போய் கனி கூட்டிட்டு வா. படிக்கிற வயசுல படிக்காம காதலு போடா. பாரு பல்லு விளக்காதெல்லாம் பஞ்சாயத்துல உட்காந்து. கணே சித்தப்பா, என்னடா அம்மா ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்ல சித்தப்பா. ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்ல. சாப்பிட்டியாமா? சாப்பிட்டேன். செல்லகுட்டி போ, அப்பாவுக்கு தண்ணி எடுத்துக்கோ. சரி, பஞ்சாயத்துல நீ வந்து சொன்னாதான் ஒத்துப்பானுங்களா? நீ வந்து இல்லைன்னு சொல்லுமா. எவனவனோ லவ் பண்றேன்னு வந்து பஞ்சாயத்து வைப்பான். அங்க வந்து நம்ம பொண்ணு அசிங்கப்படணுமா? முடியாதுன்னு சொல்லிட்டு வர வேண்டியதானே. அசிங்கம்தான், என்ன பண்றது? பொண்ணை பெத்துட்டோம்ல, எல்லா கர்மத்தையும் பண்ணிட்டு தான். என்ன நீ பயமா? கனி இல்லைன்னு சொல்லுவாள்ல, அப்ப பாருங்க. வாடா. இறங்கு. இதைத்தானே முன்னாடியே சொன்னேன். மாமா வா நில்லுப்படி. ஏமா ஒரு மாதிரியா இருக்க? பயமா இருக்கா? ஒன்னும் பயப்படாத. இங்க இருக்கிறவங்க எல்லாம் மாமா மச்சான் சொந்தக்காரங்க தான். தைரியமா நில்லு. அட கிறுக்கு கழுத, ஏன் தேங்குற? பெரிய பணம் இருக்குல்ல, உனக்கு என்ன பிரச்சனை? அவர் என்ன கேட்கிறாரோ அதுக்கு பதில் சொல்லு. நீ என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். சும்மா கடையா சொல்லிட்டப்பா. இதாப்பா இப்படி வா. ஏமா இந்த பையன் உன்னை காதலிக்கிறா ஊருக்குள்ள சொல்லிட்டு தெரியுறான். கேட்டா நீ அவனை காதலிக்கிறா சொல்றான். ஆமாவா இல்லையா? மனசுக்குள்ள எதையும் நினைக்காத, பயப்படாம சொல்லு. இந்த பையனை நீ காதலிக்கிறியாமா? உங்களுக்கு கொடுத்த மரியாதைக்கு உங்க பையன் ஜெயிச்சது நல்லா இருக்கு. தப்பு பண்ண மாட்டாங்க. அவனை கண்டிச்சு விளைக்க வேண்டியது நானே. ஐயா அவன் பண்ணது தப்புதாங்க. அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் அவன் பண்ணாம நான் பாத்துக்கிறேன். ஐயா ஊருக்காரங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன். அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். விட்டுருங்க. கெஞ்சி கேட்கிறாரு, விட்டுக்கப்பா. இனி அவன் ஏதாவது பண்ணலாம், பாத்துக்கலாம். பிறகு பாத்துக்கலாம். ஏய் தம்பி வாடா. வேற இடையில பய அப்படியே உட்கா.
இத்தனை வருஷத்துல இந்த மனுஷன் கண்ணு நிறைஞ்சு நான் பார்த்ததே இல்லை. ஒரே மரியாதை கொடுக்குற ஒரு மனுஷனை அத்தனை பேத்துக்கு மத்தியில ஒவ்வொருத்தர் காலையா விழ வச்சு மானத்தை வாங்கிட்டியடா. அப்படி என்னடா தப்பு செஞ்சுட்டோம் நாங்க? என்னப்பா ஒத்த பிள்ளை பார்த்தாலும் ஒழுங்கா வளர்க்கணுமேன்னு ஒண்ணு பார்த்து பார்த்து செஞ்சாரேடா. அது கொடுத்த தண்டனையா இது? நீ சிறுபிள்ளத்தனமா சின்ன சின்ன தப்புக்கு பண்ணும் போதெல்லாம் உனக்காக நான் அவரோட சண்டை போட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு தானே தெரியுது நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு. யார் கண்ணு பட்டு போச்சோ, என் குடும்பம் எப்படி காலகாலத்து போச்சு. ஊர்ல எல்லாம் கொண்டு வந்தா என்ன கொண்டு வருதுங்க. என் வயசுல நான் பிறந்திருக்கேன் மாரியம்மா. ஏனே இப்ப என்ன நடந்து போச்சுன்னு படிக்கிற பிள்ளைக்கு அவசர அவசரமா கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கீங்க? அவ படிச்சு சம்பாதிச்சுட்டா இந்த குடும்பத்தை காப்பாற்றணும்னு இல்லை. அது வரைக்கும் வயிற்றுல நெருப்பா கட்டிக்கிட்டு இருக்க முடியாது. இந்தாங்க காலகாலத்துல கல்யாணத்தை பண்ணுவோம். இல்ல நீ நான் என்ன எப்போ நம்ம புள்ள பிரச்சனை பஞ்சாயத்து வரலும் போயிருச்சோ நம்ம தான் பாதுகாப்பாக இருந்துக்கணும். வெள்ளாமல் நம்மளுது நம்ம தான் வேலி போட்டுக்கணும். கனிக்கு இனிமேல் தான் புதுசாக மாப்பிள்ளை பார்க்க போறியா? அருள் தான் மாப்பிள்ளைன்னா அன்னைக்கு எழுதி வச்சது தானே. ஆமா ஆமா அவன் கிடக்கான். நீங்கள் தேதியை குறிங்க. வையாசிலே ஒரு நல்ல தேதியா பாருங்க. மா என்னடி இங்க வா. ஏன் என்னடி சொல்லு. யார் கேட்டு இதெல்லாம் முடிவு பண்ணீங்க? எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம். எப்ப இருந்தாலும் பண்ணிக்கிறது தானே. இப்ப பண்ணிக்கிட்டேனவா? நான் படிக்கணும். நாங்கெல்லாம் படிச்சு பட்டமா வாங்கியிருக்கேன். குடும்ப நடத்தல ஊருக்குள்ள அங்கே இங்கேன்னு மற்ற பொண்ணுகளை பத்தி அப்படி இப்படின்னு கேள்விப்படும் போது ஒன்றும் தெரியல. அதுவே நம்ம வீட்டில் ஒரு பேச்சு வரும்போது உசுரே போகுதுடி. போப்போ கல்யாணம் சரியாயிடும். அது இல்லம்மா, நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா. நீ ஒன்றும் சொல்ல வேணாம், எங்களுக்கு எல்லாம் தெரியும். என்னத்துக்கு அவளை திட்டிட்டு கிடக்க? நீயே கேளு. உன் மாவளுக்கு கல்யாணம் வேணாமா, படிக்க போறாளாம். இவ்வளோதானா? நான் பார்த்துக்கிறேன், நீ போ. போக்கா, பார்த்துக்கலாம். எக்கேடா கெட்டு போங்க. எனக்கு என்ன, எனக்கு அடுப்படியில் வேலை இருக்கு. இதுக்கா போய் வேணான்னு சொல்றது? சித்தி நான் இருக்கேன்ல, நான் சொல்றத கேளு. நீ படி, நல்லா படி, கல்யாணத்தை பண்ணிட்டு படி. எத்தனை பேர் கல்யாணம் பண்ணிட்டு படிச்சிருக்காங்க. இதுக்கு போய் வேணான்னு சொல்லலாமா? சித்தி நான் இருக்கேன்ல, சொல்லல, ஒத்துக்கிடிமா. நான் பார்த்துக்கிறேன். டேய் கலை, உனக்கு விஷயம் தெரியுமா? என்ன? கனிக்கு அவசர அவசரமா கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிட்டாங்கடா. அதுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு. தெரியும். வேணாண்டா, கனியை மறந்துடுறா. இந்த கல்யாணம் நடக்காது. டேய் கலை, டேய் கலை, டேய் நான் விளையாட்டுக்கு தான்டா சொன்னேன்.